நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.3ல ஃபோர்த்து சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். கிவன் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஆஃப் த டூ பாலினாமியல்ஸ் பி ஆஃப் எக்ஸ் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ்னு படித்தோம். இங்கே வந்து பாலினாமியல்ஸில் பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ரெண்டு பாலினாமியல்ஸ்குள்ளே எல்சிஎம் ஜிசிடி அதுவும் கொடுத்துருக்காங்களாம், சரியா? ஃபைண்ட் த அன்னோன் பாலினாமியல் என்ற ஃபாலோயிங். இதுக்கு முன்னாடி வந்து பாலினாமியல்ஸில் கொடுத்துட்டு ஜிசிடி எல்சிஎம் கேட்டாங்க. இங்கே ஜிசிடி எல்சிஎம் கொடுத்துட்றாங்க. ஸோ ஏதாவது ஒரு பாலினாமியலை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் கொஷினை பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினில் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஜிசிடி கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, கியூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இங்கேயே அதே சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு தேவை கியூ ஆஃப் எக்ஸ் தான். அப்போ எப்படி ஃபார்முலா வரும் பாருங்கள். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி பை பி ஆஃப் எக்ஸ்னு வரும். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ க்யூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இன்ட்டு ஜிசிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? a மைனஸ் 7 டிவைடட் பை பி ஆஃப் எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35. ஸோ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியாது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணுறதை விட இந்த பாலினாமியலை டிவைட் பண்ணிடுறோம். ஏன்னா டிவிஷனில் தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே டிவிஷன் மெத்தட் படிச்சிருக்கோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இந்த பாலினாமியலால் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். எப்படி டிவைட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இங்கே ஏ க்யூப் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏவால் மல்டிப்ளை பண்ணாலே இது வந்துடும் கேன்சல் ஆகிறதுக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ க்யூப் மைனஸ் 12 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 35a. ஸோ எல்லாத்தோட சைனையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் 12லேருந்து மைனஸ் 10 போயிடுச்சுன்னா 2a ஸ்கொயர்னு வந்துடும். அது மாதிரி 35லேருந்து 11 போயிடுச்சுன்னா, ஸோ 35லேருந்து 11 24. ஓகே, ஸோ மைனஸ் 24a ஆயிரும். இப்போ நான் அந்த 70 கீழே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன வேணும்? இங்கே 2a ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே a ஸ்கொயர்டு தான் இருக்குது. அப்போ 2a ஸ்கொயர்டு வேணும்னா ப்ளஸ் 2 மட்டும் போட்டால் போதும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் மைனஸ் 24a ப்ளஸ் 35 இன்ட்டு 70. ஸோ இப்போ எல்லாத்தோட சைனையும் மாற்றுங்க. இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆகி எல்லாமே கேன்சல் ஆகிடுது பாருங்கள். 0 தான் ஆன்சர். ஸோ நம்முடைய கோஷியன்ட்டு தான் இதை டிவைட் பண்ணும்போது கிடைக்குது. ஸோ கியூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதால் நமக்கு டிவைட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்குது? a + 2. அது போக ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? ஜிசிடி a மைனஸ் 7 இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர், கியூ ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இனி அடுத்த நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனை பொறுத்தவரை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் பவர் 4னு கொடுத்துட்டாங்க. ஜிசிடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் கியூ ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன? பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பி ஆஃப் எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா ஃபார்முலா எப்படி எழுதுகிறோம்? ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் பை கியூ ஆஃப் எக்ஸ்னு எழுதுகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது ஜிசிடி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எல்சிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4னு இருக்குது. அதே நம்ம சேஞ்ச் பண்ணணுமான்னா எனக்கு கீழே கியூ ஆஃப் எக்ஸ்லேயும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால் அதில் சேஞ்சஸ் இருக்காது. பட் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4ல் நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் டிவிஷன் வந்து பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஜிசிடி வந்து நான் அதையே எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு. எல்சிஎம்மை வந்து மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படியே வச்சுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் பவர் 4 இருக்கு இல்லையா? இதுக்கு முந்தின ப்ராப்ளம் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் இங்கே நான் ஃபாலோ பண்ண போகிறேன்.
பாருங்கள், இதை நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதிக்கலாம். இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆட் பண்ணி ஒரு நம்பரை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறதுனால இதனுடைய வேல்யூ மாறாது அப்படிங்கிறதுனால இதை செஞ்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் இது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இந்த ரெண்டு ப்ளஸில் இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ ரொம்ப முக்கியம், ஏன்னா இது நான் முந்தின ப்ராப்ளத்தில் இதே மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியுங்கிறதுனால தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இது எல்லாமே ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள், எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இனி இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படியே வச்சுட்டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கும் போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி, நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி, அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மற்றது இதே நம்ம மாற்றலை, q of x அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். ஸோ p of x ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஜிசிடியை போடுறேன், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது எல்சிஎம்மை போடுறோம், எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு போடுறோம். டிவைடட் பை q of x என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆயிரும், இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு, அது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய், இதுதான் பி ஆஃப் எக்ஸ் ஆன்சர். ஓகே, ஸோ எப்படி செய்யணும்னு தெரியுதா? வெரி சிம்பிள். இந்த இடத்துல மட்டும் கவனமாக செய்யணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.